ஏசப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆராதிச்சு பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஒப்புடுறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆராதிச்சுக்கல ஆண்டவரே உங்க கர்த்தால ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த தினத்துல ஆண்டவரே அப்பா திருமுருகன் நாச பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் உங்க கர்த்தரை ஒப்புடுறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்துல ஆண்டவரே உங்ககிட்ட நாங்க கேட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உங்க பகவராஜ சந்தேகம் பண்ணோம் ஒவ்வொரு பிள்ளைங்க ஆயத்த கொண்டு வாங்க நான் ஜெபத்துல உருவாங்க நம்முடைய தேசத்து மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருக்கு ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அச்சுட்டுவர்களின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே ஆமென். சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ளே முத்திரை என்ன? நீங்க அரசாங்கத்துல எந்த ஒரு லெட்டர் வாங்கினாலும் முத்திரை போட்டு கையெழுத்து போட்டாதான் செல்லும். அல்லேலூயா. வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நம்ம ஊர்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துக்கு என்ன சொல்லுவோம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் புறம்போக்கு இடம். அது இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம திரும்ப ஒரு டீம் உருவாக்குனாரு. என்னது? இது பைபிள்ல போடப்படல. 500க்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாள் அந்த பூமியில் இருந்தாரு. இந்த 40 நாள் இருந்து போற காலத்துல அப்போஸ்தலர் பவுல்கிட்ட விட்டுட்டு போனாங்க. ஆனா வீட்டு ஜபத்துல கவனிங்க, வீட்டு ஜபமோ ஸ்பெஷல் ஜபத்துலயோ நீங்க நம்ம சர்ச்சைக்கு 30 பேர் 40 பேர் 20 பேர் வருவாங்க. வீட்டு ஜபத்துக்கு வர மாட்டாங்க. அன்னைக்கு 500 பேர் இருந்தவங்க அங்க மேல் வீட்டுல எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 70 பேர் தான் இருந்தது. 500 பேர்ல 70 பேர் தான் என்ன பண்ணாங்க? கூடி வந்தாங்க. அந்த 70 பேர் கூடி வந்த போதுதான் என்ன பண்ணாங்க? அந்த மேல் மாநில கூடி வரும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? பற்பல பாஷைகளை பேசி வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் வரல? 500 பேர் 70 போச்சுன்னா எத்தனை? 500 பேர்ல 70 பேர் போனாங்க. எத்தனை? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வரும்போது ஒருவரா இருந்தாரு. அப்ப 12 பேரா 12 சிஷ்யர்களை நம்ம தேர்ந்தெடுத்தாரு. அப்ப 70 மாறிச்சு. 70 மாறிச்சு, 200 மாறிச்சு, 300 மாறிச்சு, 5000 மாறிடுது. அல்லேலூயா. இதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சில நாள் அங்கு தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஒரு சடங்காசரமான காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. துதிக்கிறோம் 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 சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார்.
இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், அன்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், அன்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். மணிவேல் அவர்கள் திருமுருக ஞானசனத நாளிலே பெற்றிருக்கிறார்கள். அது இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு நாம் பெயர் வைத்திருக்கிறோம். பெயர் சுற்று விழாவும் நடந்திருக்கு. அம்மையாலையா இதெல்லாம் ஒரு சரித்திரங்கள், சரித்திரத்தில் படிக்க வேண்டிய நாள். அம்மையாலையா மூணும் மகா கிருபையும் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா திருமுக ஞானசனம் ஆண்டவரே, நாளில் வெள்ள கிராமத்தில் மகள் ஆண்டவரே அவர்கள் எடுக்கும்படியாய் தேவனை கர்த்தர் கிருபை செய்து தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே வேதத்தில் சொல்லுகிற ஒரு பாவை மரணத்தில் நான் பாடுவதில் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். இந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாட்டின தேவைக்காகவும் ஆண்டவரே திருமுக ஞானசனம் பெற்ற இந்த குடும்பத்தை தரங்கத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பொறுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தண்ணீர் இருக்கு ஆண்டவரே, மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, தடையை ஆண்டவரே வீடு இன்னும் ஞானசனம் எடுக்காத அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானசனம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாய் உன்னை கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள நமக்கு நல்ல பிதாவே. நாம யாவர் செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமாம், என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுக்கு தேவன் அன்பும் பரிசுத்த அன்னியைக்கும் நாளை கூடிய அவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமே. ஒரு வெற்றி பாடலை பாடி நம்மோடு முன்னேறுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தில் ஆனதே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் எண்ணத்தென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தை வாசித்த வண்ணமாக நம் கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்தையும் திராட்சரசமாகிய ரத்தத்தை நாம் பானம் பண்ண வந்திருக்கிறோம். நாம் மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தை புசிக்கிற நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய வாசகம் கூறுகிறது. அவர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, குறை குற்றங்கள் இருக்குமானால் இப்பொழுது நாம் அதை அறிக்கையிட்டு ஒப்புருவாக ஒருவேளை குடும்பத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக ஏதோ பிரிவினைகள் இருக்குமானால் தயவாய் இப்பொழுது நாம் ஒப்புருவாகி மன்னிப்பு கேட்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை நாம்
வானம் பண்ணி சிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செலுத்துகிறோம். நாளிலே உடைய பத்திய பங்கெடுக்க குடும்பமாக தனிநபர்கள் வந்திருக்கிற இந்த நாளில் விசேஷம் ஆண்டவரே, உடைய பந்தியை அனுசரிக்கும்படியாக அப்பா, உம்முடைய பிறப்பு, உம்முடைய மரணம், உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து நம்பி நாளிலே திருமணம் ஞானசம் ஆண்டவரை எடுத்திருக்க சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பத்திய ஆண்டவரை பங்கெடுக்க வந்த எங்களை இப்படி கருத்தில் அவங்க ஒப்புக்கொள்கிறோம். எங்களையும் பொறுப்பட்டு போய் நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு பாடலையும் பாடுவோமாக. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீ, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீ, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தீர் பரிகார பலியானி, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. அனைவரும் சோத்திரத்தோடு கர்த்தரை செலுத்தி நாம் புசிப்போமாக. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். பாடலை பருவமாக. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் புசிக்கவும் குடிக்கவும்
தேவனை கர்த்தர் கிருபை பாருகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் வருவளவும் இவைகளை கை கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனை கர்த்தரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, உம்முடைய சரீரமும் உம்முடைய ரத்தமும் மீதியாய் இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, வெள்ளம் கிராமத்துல சுற்றி இருக்கிற கிராமங்களிலே ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்கள். இதை குறிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியாலே தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை ஆண்டவரே ஆண் கொண்டு ரட்சித்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே தண்ணீர் இருக்கு ஆண்டவரே, தடை இல்லை என்று ஞானஸ்நானம் சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அப்பா சொத்தரிக்கிறோம். உம்முடைய பிறப்பு ஆண்டவரே, உம்முடைய சொத்தரிக்கிறோம். உம்முடைய மரணம், உம்முடைய உயிர்த்தெழு ஆண்டவரே சொத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா இப்ப நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறபடினாலே இந்த நாளிலே உத்தரகத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. நம்ம இருக்கிற பாஸ்டர் நெகமியா அவர்கள் ஆசீர்வாதத்தை கூறுவாராக. நாம் கண்களை மூடுவோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றையும் என்றும் விசேஷமாய் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட சகோதரியோடும் இந்த ஊரோடும் மற்ற அனைவரோடும் என்றென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத 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 இயேசு அற்புத, அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத, அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத, அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம்.